இன்றைக்கி அழகே அழகு எபிசோடில் என்ன நடந்ததுங்கிறத நம்ம பார்ப்போம். பாக்கியராஜ் ரேவதிக்கு ஏதோ பிரச்சனைன்னு சொல்லி பார்க்க வந்திருந்தார். அப்போ என்ன பிரச்சனை நடந்ததுன்னு சொல்லி கேட்கும்போது ரேவதி வந்து பாக்கியராஜ் கிட்ட உண்மையை சொல்கிறாங்க. நான் நம்ம வீட்டுக்கு அன்றைக்கி வந்திருந்தேன்ல, அது இவருக்கு பிடிக்கலை, அதனால் கோவிச்சுக்கிட்டாரு, அதனால் சண்டை வேண்டாமேனு தான் நான் வெளியில் வந்து உட்காந்துருக்கேன், வேறு எந்த பிரச்சனையும் இல்லை அண்ணா, நீ கிளம்பு அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை ரேவதி, நீ ஏதோ போய் சொல்கிற, என்ன நடந்ததுன்னு எனக்கு உண்மையை சொல்லு அப்படின்னு சொல்கிறப்ப எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னே, நீ கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேல, தங்கராஜ் வந்துட்டு சொல்கிறாங்க, ரேவதி உள்ளே வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாரு. உடனே நீ வா நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி பாக்கியராஜ் சொல்கிறாரு. இல்லைண்ணே, நான் இப்படியே எப்படி வர முடியும், குழந்தைங்க வேற உள்ளே தூங்குறாங்க, நான் அவங்கள விட்டுட்டு எப்படி வர முடியும் அப்படின்னு. அதெல்லாம் காலையில் பார்த்துக்கலாம், நீ கிளம்பு அப்படின்னு சொல்கிறாங்க. ரேவதி, நீ உள்ளே வா அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. வெளியில் உட்காந்தா கொசு கடிக்குன்னு சொல்லி தெரியும்ல, அப்புறம் எதுக்கு நீ வெளியில் உட்காந்துருக்க, உள்ளே வா அப்படின்னு சொல்கிறாரு. ரேவதி, அண்ணே நீ கிளம்புனே அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே தங்கராஜ் சொல்கிறாரு, இங்கே நீங்கள் வந்து கூட்டு போகிற அளவுக்கு எந்த பிரச்சனையும் நடக்கலை, இங்கே அவங்கவுங்க பிரச்சனையும் அவங்கவுங்க பார்த்துப்பாங்க, எங்கள் பிரச்சனையை நாங்கள் பார்த்துக்குறோம், நீ கிளம்புன்னு சொல்கிறாங்க. ரேவதி வந்துட்டு, அண்ணே நீ கிளம்புனே அப்படின்னு சொல்கிறாரு. சரி ரேவதி, நீ உள்ளே போ அப்படின்னு சொல்லி பாக்கியராஜ் சொல்கிறாரு. அதான் அவங்க அண்ணன் சொல்லிட்டார்ல, நீ உள்ளே வா அப்படின்றாங்க. ரேவதியும் ஒன்றே உள்ளே போயிட்டாங்க. தங்கராஜும் உள்ளே போய் கதவை போட்டுக்கிட்டாரு. தங்கராஜ் சொல்கிறாரு, உங்கள் அண்ணனுக்கு எப்படி நீ ஃபோன் பண்ணி வர சொன்ன அப்படின்றாங்க. ரேவதி சொல்கிறாங்க, என் கையில் எதுக்கு ஃபோன் இருந்துச்சு, நீங்கள் என்ன ஃபோனை கையில் கொடுத்துட்டா என்னை வெளியில் அனுப்பிச்சிங்க, எங்கள் அண்ணனுக்காக தோணியிருக்கு, அதனால எங்கள் அண்ணன் வந்து என்ன ஆச்சுன்னு பார்க்க வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, உங்கள் அண்ணன் கூப்பிட்றாங்க, நீ போறியே, அவங்க அண்ணன் உன்னை நல்லா வச்சு பார்த்துப்பாரா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. எங்கள் அண்ணன் என்னை நல்லா தான் வச்சு பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, உங்கள் அண்ணன் உன்னை நல்லா வச்சு பார்த்துப்பாரு, உங்கள் அம்மா அப்பா கேள்வி கேட்க மாட்டாங்களா, நல்ல மாப்பிள்ளையை எதுக்கு விட்டுட்டு நீ வந்த அப்படின்னு. அவங்களுக்கு தெரிகிற வரைக்கும் தான் நல்ல மாப்பிள்ளை, என்னை நீங்கள் நைட்டு வெளியில் உட்கார வச்சிங்கல்ல, அது தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக உங்களை கேள்வி கேட்காம இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எங்கள் அண்ணன் கூப்பிட்டு எனக்கு என்ன போக தெரியாமலையா, கையில் வேலையும் இல்லாமல் பிள்ளைங்களையும் விட்டு எப்படி நான் போகிறது அப்படின்னு. தங்கராஜ் சொல்கிறாரு, ஓ நீ குழந்தைய உன் கூட வேற கூட்டிகிட்டு போகலான்னு நினச்சியா, நீ எங்கே வேணால் போ, ஆனால் குழந்தைய மட்டும் நான் உன் கூட விட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. எங்கள் அண்ணன் எனக்கு ஏதோ பிரச்சனைன்னு நினச்சிட்டு ஓடி வந்திருக்கு, அவங்களெல்லாம் விட்டுட்டு உங்கள் கூட இருந்து நான் அவஸ்தைப்பட்டுட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி கிளம்பிட்டாங்க. அப்புறம் மலர் வந்து பாக்கியராஜ் வந்துட்டு டீ கொண்டு வந்து கொடுக்குறாங்க. நேற்று நான் தூங்கிட்டேன், நல்லா அசதியில், இன்னைக்கு காலைல எந்திரிக்கும் போது எனக்கு ரேவதியோட ஞாபகம் தான் வந்துச்சு, நான் வேணா ரேவதிக்கிட்ட ஃபோன் பண்ணி பேசட்டுமா அப்படின்னு கேட்குறாங்க. வேணாம் மலர், நான் பேசிட்டேன், அங்கே எதுவும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாரு பாக்கியராஜ். உடனே மலர் வந்துட்டு, உங்களோட பைக் எங்கே அப்படி கேட்குறாங்க. நான் தான் நேற்றே சொன்னேனே அப்படின்னு. அதெல்லாம் இருக்கட்டும், என்ன நடந்ததுன்னு சொல்லுங்கள், உங்களோட பைக் எங்கே, எனக்கு நேற்றே தெரியும், நான் அந்த டைமில் எது கேட்க வேண்டாமேன்னு தான் அமைதியாக இருந்துட்டேன், இப்போ சொல்லுங்கள் உங்களோட பைக் எங்கன்னு. அதான் வாட்டர் வாஷ் கொடுத்துட்டேனே அப்படின்னு. வாட்டர் வாஷ்லாம் இருக்கட்டும், என்ன நடந்ததுன்னு உண்மையை சொல்லுங்கள் அப்படின்னு. உடனே பாக்கியராஜ் மலர்கிட்ட உண்மையை சொல்லிடுறாங்க. தங்கராஜ் குழந்தைங்களுக்கு காது குத்து வச்சாங்கல்ல, அதனால் நான் ஒருத்தர்கிட்ட கடன் வாங்கியிருந்தேன், 2 மாதமாக நான் வட்டி கட்டலை, அதனால் அவர் பேங்க் வாசல் வந்துட்டு வண்டி வந்து எடுத்துகிட்டு போயிட்டார் அப்படின்னு. இதை ஏங்க என்கிட்ட சொல்லலை அப்படின்னு கேட்குறாங்க. உனக்கு தான் பர்த்டே மலர், அதனால் அதை எப்படி நான் உங்ககிட்ட சொல்ல முடியும் அப்படின்னு. முதல்ல நீங்கள் இதைத்தானே சொல்லியிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு நிமிஷம் இருங்கன்னு சொல்லிட்டு பணத்தை கொண்டு வந்து கையில் கொடுக்குறாங்க. இவ்வளோ பணம் உங்ககிட்ட ஏது மலர் அப்படின்னு கேட்குறாரு. இது நீங்கள் கொடுத்த இன்சென்டிவ் பணம் தான் அப்படின்னு. ஏன் நீ எதுவும் செலவு செய்யலையா அப்படின்னு. எனக்கு என்ன செலவு செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பணத்தை கொடுக்குறாங்க. கொடுத்துட்டு இந்த பணத்தை கொடுத்துட்டு நீங்கள் வண்டி எடுத்துகிட்டு வந்துடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் சுரேஷ்க்கு சாப்பிட்டுட்ருக்காரு, மலர் வந்து பரிமாறிட்டுருக்காங்க. அவங்க அத்தை வந்து மதி எங்கே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. மதி காலேஜில் ஒரு ஃபோன் வந்துச்சுன்னு சொல்லி போய் பேசிகிட்ருக்குறாங்க அப்படின்னாங்க. புருஷன் சாப்பிட்டுட்ருக்கிறப்ப அவன் என்ன ஃபோன் பேசிகிட்ருக்குறா அப்படின்னு. கூப்பிடு அவளை அப்படின்னாங்க. இல்லை முக்கியமான கால் அப்படின்னு சொல்கிறாங்க மலர். அதுக்கு அவங்க மாமனார் சொன்னார், புருஷனை விட என்ன முக்கியமான கால் அப்படின்னு அவர் கேட்குறாரு. உடனே மதின்னு அவங்க அத்தை கூப்பிட்றாங்க. மதி வர்றாங்க. புருஷன் எனக்கு சாப்பிட்டுட்ருக்கிறப்ப நீ என்ன ஃபோன் பேசிகிட்ருக்குறான்னு கேட்குறாங்க. நான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு மதி கேட்குறாங்க.
நீ ஒன்றும் பண்ண வேணாம், சும்மா நின்னா போதும் அப்படின்னு சொல்லி மலர் சொல்கிறாங்க. சும்மா நின்னா போதுமா, புருஷன் சாப்பிட்டுட்டு இருக்கிறப்ப சாப்பாடு பரிமாறணும்ல அப்படின்னு. அதான் நான் இருக்கேன்ல, நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அவள் புருஷன் தானே சாப்பிட்டுட்டு இருக்கிறது, அப்போ அவள் தானே பரிமாறணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே மலர் வந்துட்டு கிச்சனில் தயிர் இருக்குது, நீங்கள் போய் எடுத்துகிட்டு வாங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க. மதி வந்து ஒரு கிண்ணத்தில் தயிரும் இன்னொரு கிண்ணம் வேஸ்ட்டு போடுறதுக்குமா எடுத்துகிட்டு அவங்க மாமாவுக்கும் சுரேஷ்க்கும் வந்து வைக்கிறாங்க. உடனே அவங்க அத்தை கேட்குறாங்க, நீ என்ன பிரச்சனையை மறுபடியும் ஆரம்பிச்சிட்டியா அப்படி சொல்லி கேட்குறாங்க. அப்போல்லாம் ஒன்றும்ல, வேஸ்ட்டு வைக்கிறக்கு அந்த கிண்ணம் அதில் போடுங்க அப்படின்னு சொல்லி அவங்க மாமனார்கிட்ட சொல்கிறாங்க. எனக்கு தெரியாதா வேஸ்ட்டு எங்கே போகணுன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு கிண்ணத்தை கோவமாக தள்ளி விட்டுட்டாரு அவர். உடனே சுரேஷ் யோசிச்சுக்கிட்டே சாப்பிட்டதை கீழே போடவா இல்லை அந்த கிண்ணத்தில் வைக்கவா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே அவர் சாப்பிட்ற தட்டிலே வச்சு விட்டுறாரு. அதுக்கப்புறம் உங்கள் அத்தை கேட்குறாங்க, நீ ஏன்டா கீழே போடாமல் தட்டிலே வச்சுட்ட, நாம் சொல்கிறதெல்லாம் இவளுங்க கேட்க மாட்றாங்க, அவங்க சொல்கிறது மட்டும் நம்ம ஆம்பளைங்க கேட்கணுமா அப்படின்னு. உடனே அவங்க சத்தம் போட்டு முடிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு மலரும் மதியம் துணியை காய போட்டுட்ருக்காங்க. காய போட்டுருக்கிறப்போ மலர் சொல்கிறாங்க, மாமா இப்படித்தான் எப்போவும் நம்ம சொல்கிறதெல்லாம் அவர் கேட்க மாட்டார் அப்படின்ட்டு. உடனே அவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்கையில் பாக்கியராஜ் வராரு. மலர் ஒரு நிமிஷம் நீ இங்கே வா அப்படி சொல்லிட்டு சொல்கிறாரு. மலர் எனக்கு வேலை இருக்குது, நீங்கள் என்னென்னு சொல்லுங்கள், இங்கேயே சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை நான் வண்டி எடுத்துகிட்டு வந்துட்டேன் அப்படின்னு. ஓ வண்டி எடுத்துகிட்டு வந்துட்டிங்களா, நான் கூட பணத்தை திருப்பி கொண்டு வந்து கொடுத்துருவீங்களோன்னு நினச்சேன் அப்படின்னு. உடனே மதிக்கிட்ட சொல்கிறாங்க, உனக்கு தான் எதுவும் தெரியாதுல்ல மதி, இவர் இந்த வீட்டில் ஏதாவது கடன்னா இவர் தான் வாங்குறாரு, அப்படி ஒருத்தர்கிட்ட பணம் தேவைன்னு சொல்லிட்டு கடன் வாங்கியிருக்காரு, 2 மாதமாக வட்டி கட்டாதனால அந்த வண்டியை எடுத்துகிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னையோட கதை இன்னையோட முடிஞ்சிருச்சு. நாளைக்கு என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம நாளைக்கு பார்க்கலாம்.